வணக்கம். உங்க போன்ல இருக்கிற அசிஸ்டன்ட், நீங்க பார்க்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் மெஷின் லேர்னிங். அத பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். நம்ம பொதுவா ஒரு கம்ப்யூட்டருக்கு ரூல்ஸ் எழுதி இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்வோம். ஆனா ஒரு ரூல் கூட எழுதாம அனுபவத்துல இருந்து கத்துக்கோன்னு ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்றது? இந்த ஒரு கேள்விதான் மெஷின் லேர்னிங்கோட மையப்புள்ளியே. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ரூல்ஸ் எழுதுறதுக்கு பதிலா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இதெல்லாம் பார்த்து நீயே ரூல்ஸை கண்டுபிடிச்சுக்கோன்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றோம். இதுதான் மிஷின் லேர்னிங்கோட பேசிக் மந்திரம். கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியலாம். ஆனா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒத்துப்போகுது. அது என்னன்னா, நாம ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறோன்றது தான். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு எண்களை அடையாளம் கண்டுபிடிக்க கத்துக் கொடுக்கறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நம்பர்ல 2 வளைவு இருக்கு, ஒரு நேர்கோடு இருக்கு அப்படின்னு நாம ஜியாமெட்ரி பாடம் நடத்துறது இல்லையே. அதுக்கு பதிலா என்ன பண்றோம்? சிம்பிள். நாம உதாரணங்களை காட்டுறோம். இதுதான் 2. அது அழகா எழுதியிருந்தாலும் சரி, கிறுக்கலா இருந்தாலும் சரி, இதுவும் 2 தான் அப்படின்னு திரும்ப திரும்ப காட்டுறோம். இதுதான் முதல் படி. ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை வேற வேற வடிவங்களை, கோணங்களை, அளவுகளை பாக்குது. ஆனா ஒவ்வொரு தடவையும் இது 9 அப்படின்ற ஒரே பதில் தான் அதுக்கு கிடைக்குது. இந்த தொடர்ச்சியான ஃபீட்பேக் தான் கத்துக்கிறதோட திறவுகோலே. கொஞ்ச நாள்ல அந்த குழந்தையோட மூளைக்குள்ள ஒரு மேஜிக் நடக்குது. அது என்னன்னா, இந்த எல்லா உதாரணங்களுக்கும் பொதுவா ஒரு பேட்டர்ன் இருக்குன்றது அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அது வெளிப்படையா ரூல்ஸை கத்துக்கல, ஆனா உள்ளுணர்வா அதை புரிஞ்சுக்குது. இங்கேதான் அசல் கற்றலே வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு புது கிறுக்கல் அஞ்ச பார்த்ததும் அந்த குழந்தை இது 5ன்னு கரெக்டா சொல்லுது. அதாவது அது கத்துக்கிட்ட அறிவை பொதுமைப்படுத்திருச்சு. இதுதான் மெஷின் லேர்னிங்கோட அல்டிமேட் கோல். இப்போ இதே விஷயத்த கம்ப்யூட்டர் உலகத்துக்கு கொண்டு வருவோம். இங்க குழந்தையோட மூளைங்கிறது கம்ப்யூட்டர்ல நாம உருவாக்குற மாடல். நாம காட்டின கையெழுத்து உதாரணங்களுங்கிறது லேபிள்டு டேட்டா. 2 இடத்துலயுமே கத்துக்கிற ப்ராசஸ் ஒன்னு தான். நாம இப்ப பார்த்த இந்த உதாரணங்களை காட்டி கத்துக் கொடுக்கிற முறை இருக்கே, இது மிஷின் லேர்னிங்கோட 3 முக்கியமான வகையில முதல் வகை. இதுக்கு பேரு சூப்பர்வைஸ் லேர்னிங். ஏன் அப்படி சொல்றோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் பக்கத்துல இருந்து கைட் பண்ற மாதிரி நாம ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் இதுதான் சரியான பதில்னு முன்னாடியே சொல்லிடுறோம். நாம இந்த லேர்னிங்கை சூப்பர்வைஸ் பண்றதால இதுக்கு பேரு சூப்பர்வைஸ் லேர்னிங். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஸ்பேம் ஃபில்டர் தான். ஆயிரக்கணக்கான இமெயில்களை எடுத்து இது ஸ்பேம் இல்லன்னு லேபிள் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டாவை வச்சு ட்ரெயின் ஆன மாடல் புதுசா ஒரு மெயில் வந்ததும் அதை கரெக்டா கணிச்சு உங்க இன்பாக்ஸை சேஃபா வைக்குது. ஓகே, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு கரெக்டான பதில்கள் தேவை. ஆனா நம்மகிட்ட பதில்களே இல்லாம வெறும் டேட்டா மட்டும் ஒரு குவியலா இருந்தா என்ன பண்றது? அங்கதான் 2வது வகை உள்ள வருது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ரூம்ல பேர் தெரியாத பழங்களை எல்லாம் கொட்டிட்டு ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ணுன்னு சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் பதில்கள் இல்லாம டேட்டாக்குள்ள இருக்கிற அமைப்பை தானா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாடிக்கையாளர்கள் வாங்குற பொருட்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது இந்த முறை தானாவே சில குரூப்ஸை கண்டுபிடிக்கும். வார இறுதியில மொத்தமா வாங்குறவங்க ஒரு குரூப், தள்ளுபடி தேடுறவங்க இன்னொரு குரூப், ஆர்கானிக் பொருட்கள் வாங்குறவங்க இன்னொரு குரூப். இந்த குரூப்பை நாம சொல்லல, கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சது. சரி, பதில்களோடு கத்துக்கிறத பார்த்தோம், பதில்கள் இல்லாம கத்துக்கிறதையும் பார்த்தோம். இப்போ 3வது வகை, செஞ்சு பார்த்து அதோட விளைவுகள் மூலமா கத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஒரு நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்கறத நினைச்சுக்கோங்க. அது கரெக்டா உட்கார்ந்தா ஒரு பிஸ்கெட் கொடுக்குறீங்க, இது ரிவார்டு. தப்பா பண்ணா ஒன்னும் கொடுக்கறதில்ல, இது ஒரு விதமான பனிஷ்மெண்ட். போக போக அதிக பிஸ்கெட் வாங்குறதுக்காகவே அது கரெக்டா செய்ய கத்துக்கும். கம்ப்யூட்டரும் அப்படிதான் கத்துக்குது. இந்த முறையை தான் வீடியோ கேம்ஸ் விளையாடுற ஏஐல பயன்படுத்துறாங்க. ஏஐ ஒரு மூவ் பண்ணும், ஜெயிச்சா அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும், தோத்தா பாயிண்ட்ஸ் குறையும். லட்சக்கணக்கான தடவை விளையாடி எந்த மூவ்ஸ்லாம் அதிக ரிவார்ட்ஸ் தருதுன்னு கத்துக்கிட்டு கடைசில நம்மளை விட சூப்பரா விளையாடும். ஓகே, இப்போ நாம 3 விதமான லேர்னிங் பத்தி பார்த்தோம். வாங்க அது எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே இடத்துல பார்த்துடலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, சூப்பர்வைஸ்டுனா பதில்களை வச்சு கணிக்கிறது, அன்சூப்பர்வைஸ்டுனா பதில்கள் இல்லாம குழுக்களா பிரிக்கிறது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ட்ரையல் அண்ட் எரர் மூலமா ரிவார்ட்ஸை தேடுறது. இந்த 3 ஐடியாக்கள் தான் மெஷின் லேர்னிங்கோட அடித்தளமே. கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்க முடியும்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா கத்துக்கிட்டதை வச்சு நம்மள மாதிரி புதுசா ஏதாவது உருவாக்க முடியுமா? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. எங்களோட அடுத்த விளக்கத்துல நாம ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி பார்க்க போறோம். அதாவது டெக்ஸ்ட், இமேஜஸ், மியூசிக் இதெல்லாத்தையும் உருவாக்குற ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட அந்த பிரின்சிபிள்ஸ் மேல தான் அதுவும் கட்டப்பட்டிருக்கு. சோ அதை பார்க்க மறந்துடாதீங்க.
இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்களோட சேனலான நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சார்பா ஒரு சின்ன செய்தி. எங்களோட இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த அறிவை உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூடயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து அறிவை தேடுவோம். மறந்துடாதீங்க, அடுத்ததா நாம பார்க்க போறது ஜெனரேட்டிவ் AI. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.